கற்களுக்குள் மறைந்து கிடக்கும் சோழர் கால சிவலிங்கம், பூமிக்குள் புதைந்திருக்கும் நாயக்கர் கால கலைக்கோவில், காசுகளை அச்சடித்த தொழிற்சாலையை சொல்லும் கல்வெட்டுகள், வெளிச்சத்திற்கு வராத வரலாற்று சின்னங்கள், மண் பேசும் சரித்திரம். திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு சரித்திர அடையாளங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. இங்கிருக்கும் பூண்டி என்ற ஊரில் காண கிடைத்த உதவி சிற்பங்கள் பற்றி நாம் கடந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். அவற்றின் தொடர்ச்சியாக மேலும் பல தகவல்களும் அடையாளங்களும் நமக்கு கிடைத்தன. பூண்டியில் இருக்கும் கரைகண்டேஸ்வரர் என்கிற பல்லவர் கால ஆலயம் கிபி 8ஆம் நூற்றாண்டளவில் உருவாக்கப்பட்டு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் புனரமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலும், இந்த உதவி சிற்பங்கள் இந்த ஆலய வளாகத்திற்குள் இருந்திருக்க வேண்டும் என்கிற கருத்தும் தொல்லியல் அறிஞர்களால் முன்வைக்கப்படுகிறது. சிவனோட வடிவம் வட்ட வடிவத்துல இருக்கு. ஆனா இங்க இருக்க கோவில்ல பட்டையா இருக்கு. இதுக்கு ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உருளை வடிவத்துல இருக்கிறது சோழர் காலத்துல இந்த வட்டமா இருக்கும். இந்த குறிப்பா பல்லவர் காலத்துல இந்த பட்டையான லிங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் ராஜசிம்மன் கோயில் தோற்றுவித்தானோ அங்கெல்லாம் அந்த 16 பட்டை வடிவமான தாரலிங்க அமைப்பை பார்க்கலாம். 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த பூண்டியில் இருக்க கரைகண்டேஸ்வரம் கோயில் இருந்திருக்கு. அப்போ அந்த கோயில் செங்கல்லாவும் கட்டப்பட்டிருக்கலாம், கருங்கல்லாலையும் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருந்துன்னு நமக்கு சொல்றதுக்கு முடியாது. ஆனால் மூலலிங்கம் இன்னைக்கு அந்த தாரலிங்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஊரை சுற்றிலும் சேர்ந்து இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே இந்த மன்னன் காலத்துதாக நம்ம எடுக்கணும். இங்கே பழமையான கல்வெட்டு ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிக்கு அருகிலேயே ஒரு சிற்பம் தனித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை சண்டிகேஸ்வரர் சிற்பம் என்று பலர் பொதுவாக கூறினார்கள். இதுவும் பல்லவர் காலத்து சிலை தான். ஆனா ஊர் மக்கள் விசாரிக்க போய் ஐயனார்னு சொன்னாங்க. இது தண்டி இருக்கிறதுனால சண்டிகேஸ்வரா இருக்கலாம். ஆனால் இது லகுலீசர் என்கிற கடவுள் வடிவம் என்று தொல்லியல் அறிஞர் திரு மா சந்திரமூர்த்தி கூறினார். கிபி 3ஆம் நூற்றாண்டுல குஜராத்ல லகுலீச பாசுபதம் சொல்லக்கூடிய இந்த மதம் உருவாகி தமிழகத்துக்கு 6-7ஆம் நூற்றாண்டுலேயே வந்துச்சு. இந்த அப்பர் காலத்திலே இந்த லகுலீச பாசுபதம் சொல்லி சைவ சமயத்துடைய பிரிவு இது தமிழகத்துக்கு 6-7ஆம் நூற்றாண்டுல வந்தது. ஆனா இந்த கோயில்ல ராஜசிம்ம பல்லவனுடைய காலத்திய கோயில்ங்கிறதுனால 8ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே இந்த கோயில் கட்டி இந்த லகுலீசருக்கும் இந்த சிற்பத்தை வச்சிருக்காங்க. அதனால இப்ப நம்ம இந்த கோயிலை சுற்றி பார்த்த அந்த கொற்றவை, முருகனுடைய உருவம், லகுலீசர் எல்லாமே இந்த ராஜசிம்ம பல்லவன் காலத்துல கட்டப்பட்ட கோயில்ல இருந்த சிற்பங்கள் தான். இதே போன்ற லகுலீசர் சிற்பம் விழுப்புரம் மாவட்டம் ஓமந்தூர் உள்ளிட்ட இடங்களில் காண கிடைக்கின்றன. ஆனால் இந்த சிற்பம் அவற்றிலிருந்து வேறுபட்ட வடிவமாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டில் கோவையிலையும் அதே மதுரையில் அரிக்காப்பட்டியிலையும் ஓமந்தூர் திண்டிவனம் அருகில் ஓமந்தூர் இந்த ஊர்ல மட்டுமே அதுல இந்த லாங்குளத்துல சுத்தி இருக்கிற பாம்பு இடது கையில பிடிச்சிட்டு இருக்காரு கொடிய பாம்பை. அந்த பாம்புடைய அந்த மகுடத்தோட நல்லா பார்க்கலாம். நல்ல ஒரு ஆஜானுப்போ அந்த உருவம் கம்பீரமா இருக்கு. அகன்ற தோளுடையும்
அந்த பக்க வலது கையில அந்த லாங்குளத்தை தாங்கிட்டு பத்மாசனத்தில் வீட்டிருக்காரு. இந்த நிலையில்தான் நெல்லிமேடு என்கிற பகுதியில் பழங்கால அடையாளம் ஒன்று இருப்பதை அறிந்து அங்கே சென்றோம். அது காட்டு செடிகளுக்குள் மறைந்து கிடந்த ஒரு சிவலிங்கம். மண்ணுக்குள் புதைந்திருந்த அந்த லிங்கம் பற்றிய வரலாற்று குறிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. அதே நேரம் இது சோழகால சிவலிங்க வடிவம் என்பதாகவே கருதப்படுகிறது. இந்த காட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய லிங்கம் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்க? வழக்கமா கலாய்வுக்கு வரும்போது அங்க இருக்கிற அந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கிற சில கேள்விகள், இங்க ஏதாவது கல் இருக்குதா, கல்வெட்டு இருக்கு அப்படின்னும் போது இங்க பூண்டியை தாண்டி தென்கரைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்ககிட்ட இங்க ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த விநாயகர் வாசல கேட்கும்போது, இங்க பக்கத்துல நெல்லிமோடுன்னு ஒரு கிராமம் இருக்கு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களோடு இருந்த கல் இன்னைக்கு பெருசா வளர்ந்துருக்கு அப்படின்னாங்க. நான் அவங்ககிட்ட வளர்ந்துருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட மேலும் வேற ஏதாவது கேட்கலாம்னு அவங்களுக்கு அதை தவிர்த்து வேற எதுவும் தெரியல. அவங்ககிட்ட வழி கேட்டுட்டு நான் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 அடி உள்ள ஒரு சிவலிங்க பானம் மட்டும் இருந்தது. ஆனா ஆவுடை இங்க காணும், விசாரிக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லை. ஆனா இது எனக்கு தெரிஞ்சு சோழ காலத்தை சேர்ந்ததுதான். இது உத்தம சோழன் அல்லது பராந்தக சோழன் காலத்தை சேர்ந்த சிவலிங்கமாக இருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. முதலாம் பராந்தக சோழன் கிபி 907 முதல் 953 வரை ஆட்சி புரிந்தார் என்பதால் இது 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிவலிங்கம் என்பதை அறியலாம். இந்த சிவலிங்கம் ஆளை விட உயரமா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இல்லையே முக்கியமா பாத்தீங்கன்னா மேல் வரைக்கும் ரொம்ப வட்டமாவும் கீழே பட்டையா காணப்படுது. இது எந்த காலத்து? இது கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? இந்த லிங்கம் சோழ காலத்து லிங்கம் தான். 10ஆம் நூற்றாண்டு அளவில் தமிழ்நாட்டில் சோழர்கள் கட்டப்பட்ட அனைத்து ஆலயங்கள்லையுமே இதே போல பெரிய கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய லிங்கங்கள் தான் அமைச்சிருக்காங்க. இந்த லிங்கத்தினுடைய அமைப்பு பார்க்கும்பொழுது மேலே இப்போ வட்டமாக இருக்கிற இந்த பாகத்துக்கு ருத்ர பாகம் பேர். இது சிவனுக்கு உரிய பாகம். இப்போ நடுவில் இருக்கிறது 8 பட்டையாக இருக்கும். இது விஷ்ணுவுக்கு உரிய பாகம். அதுக்கு கீழே இருக்கிறது சதுரமா இருக்கும், அது பிரம்மாவுக்கு உரிய பாகம். சொல்ல விட இந்த ருத்ர பாகம், விஷ்ணு பாகம், பிரம்மா பாகம் சொல்லுவாங்க. எப்பொழுதுமே பிரம்மா பாகம் மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும், தரையில வெளியில தெரியாது. ஆனா இந்த விஷ்ணு பாகம் மட்டும் சுத்தியில ஆவடியார் வந்துடும். அதுக்கு மேல நடுவே இந்த பானம், இந்த ருத்ர பாகம் நடுவே இருக்கும். இப்ப பாக்குறதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த ஒரு பாகம் தான் தெரியும். இது 8 பட்டை உடைய விஷ்ணு பாகத்தை சுத்தியும் ஆவடியார் மறைச்சிக்கும். தரையில பிரம்ம பாகம் இருக்கும். இந்த லிங்கம் கீழ்த்திசை நோக்கி இருக்கு. பழைய காலத்திலேயே இப்படிதான் இருந்திருக்கணும் லிங்கத்தின் அமைப்பு. ஆனா சுற்றிப்பட்ட இடங்கள்ல வேற எந்த விதமான சின்னங்களும் எதுவும் காணப்படல. அது பார்க்கும்பொழுது இதை அகழ்வாய்வு பண்ணி பார்த்தோமா, இந்த கோயில் எப்பேற்பட்ட பெரிய கருவறை இருந்திருக்குன்னா அதனுடைய அடிப்பாக நமக்கு அகழ்வாய்வுல தெரியும். இப்ப இந்த பக்கத்துல தாமரை பாக்கம், அரசப்பாக்கம் போல இடங்கள் எல்லாமே உத்தம சோழன் அல்லது பராந்தக சோழன் காலத்து சிவலிங்கம் தான் இருக்குது. அவங்க காலத்துல தான் செய்திருக்காங்க. இந்த நெல்லிமேட்டில் இருக்கிற இந்த லிங்கமும் இன்னைக்கு கைலாசநாதர் கோயில் பேரு சொல்றாங்க. பழைய காலத்துல இது இங்க ஒரு பெருங்கோயிலா இருந்திருக்கும். இதனை தொடர்ந்து நாம் மற்றும் ஒரு இடத்திற்கு பயணித்தோம்.
நாம் கண்ட காட்சி வியக்க வைத்தது. எட்டி பார்த்தது. கோவிலை சுற்றிலும் செங்கற்களால் கட்டப்பட்ட மதிச்சுவர் பூமிக்குள் புதைந்து கிடந்தது. ஆலயத்தின் விமானத்தில் சுதை வேலைப்பாடுகள் காண கிடைத்தன. அந்த ஆலயத்திற்குள் சென்றோம். மிக நீண்ட மண்டபம் போல் உருவாக்கப்பட்டிருந்த அந்த ஆலயத்தின் உட்பகுதியில் கருங்கற்களாலான தூண்கள் வடிக்கப்பட்டிருந்தன. அந்த தூண்களில் அழகிய சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருந்தன. காட்டுக்குள்ள இந்த மாதிரியான கோவில் இருக்கு அப்படிங்கறத எப்ப கண்டுபிடிச்சீங்க? செய்யாட்டங்கரை ஒட்டி இருக்கிற எல்லா கோயில் இந்த மாதிரி பழங்கோயில்லாம் ஆய்வு செய்யலாம் சொல்லி இந்த பக்கமா வரும்போது பழங்கோயில்ன்ற ஊர்ல இங்க ஒரு பக்கத்துல இருக்கிற மேட்டுப்பாளையன்ற ஊர்ல ஒரு புதர்மண்டி ஒரு கோயில் இருக்கு, அது என்னன்னு தெரியலன்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க. உள்ள வந்து பார்த்ததுக்கு தான் இந்த நெருங்கி ஒரு பெரிய பெருமாள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உள்ள இப்போதைக்கு கர்ப்பகிரகத்துல எந்த மூலவரும் இல்லை. கீழே கருங்கற்களாலும் அதற்கு மேல் செங்கற்களாலும் அந்த கோவில் கட்டப்பட்டிருந்தது. புதர்மண்டி கிடந்தாலும் கோவிலின் முழுமையான தோற்றம் சிதையாமல் தான் இருந்தது. இந்த கோவில் வழிபாட்டிலிருந்து மாறி ஏன் இப்படி புதர்மண்டி கிடக்கிறது என்று தெரியவில்லை. இந்த கோவிலை கலிவரத பெருமாள் கோவில் என்று கூறுகிறார்கள்.
இது கிபி 16 அல்லது கிபி 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கோவில் தூண்களில் காணப்படும் சிற்பங்களும் கட்டுமான அமைப்பும் விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர் காலத்தை பிரதிபலிக்கின்றன. கோவில் அழகான தூண்கள், அந்த தூண் அழகான சிற்பங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த கோவில் எந்த காலத்துல கட்டப்பட்டிருக்கும்? இந்த கோயில் 16, 17ஆம் நூற்றாண்டுகள்ல விஜயநகர சாம்ராஜ்யம் தொடங்கிய போது அவங்க காலத்திய கோயில் இது. பிறகு அவங்களுக்கு கீழே பணியாற்றிய நாயக்க மன்னர்கள் வந்து தொடர்ந்து இந்த எடுத்திருக்காங்க கோயிலை. அது கோயில் வந்து ஒரு கருவறை, ஒரு அர்த்த மண்டபம், ஒரு பார்க்குற மகா மண்டபம், முகப்பு மண்டபம் ஆகிய பகுதிகளை வந்து பார்க்குறோம். நம்ம இந்த கோயில் தூண்கள்லாம் பழைய காலத்து தூண்கள் மாதிரி தான் செய்திருக்காங்க. இருந்தாலும் சிற்பங்களில் வந்து வைணவ சிற்பங்கள் இருக்கு. ராமர் வந்து கையில் வந்து கோதண்ட ராமர் போல் நிற்கிறாரு. அனுமனுடைய உருவம் இருக்குது. அனுமன் கையில் வந்து தாமரையை வச்சுக்கிட்டு ஓங்கி அரையிலாப்புல அனுமன் இருக்காரு. இந்த தூணில் பார்த்தீங்கன்னா அந்த இது அசோகவனத்தில் வந்து அனுமன் வந்து சீதையை தேடி வரான். அப்போ வந்து அந்த மரத்தினுடைய சிற்பங்கள் பார்க்குறோம். ஒரு பக்கத்தில் வந்து கருடாழ்வார், ஒரு பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் உருவம் காட்டப்பட்டிருக்குது. இப்படி வைணவ சம்பிரதாயங்களை தொடர்பான சிற்பங்களும் ராமாயண சிற்பங்களும் இதில் இருக்குது. எல்லாமே வந்து விஜயநகர காலத்து கலையாக இது பார்க்குறோம். முன்னாடி இருக்க முகப்பு மண்டபம் வந்து நாயக்கர் காலத்து. பிற்கால நாயக்கர் காலத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, யாரும் நாயக்க மன்னர் தோற்றுவிட்டாரோ அவருடைய உருவத்தை பெருசாக இது பண்ணிக்கிட்டு அந்த முகப்பு மண்டபத்தை ஒவ்வொரு தூணை யாரு கட்டினாங்களோ அவங்களுடைய அந்த அன்பளிப்பு, இந்த கொடையாளருடைய உருவம் வந்து அந்த ஒவ்வொரு தூணை செதுக்கியிருக்காங்க. அது ஒரு சிறப்பான அம்சம். இப்போ ஒரு 10 பேர் கொடை கொடுத்துருக்காங்கன்னா 10 பேர் உருவமும் 10 தூண்களை நம்ம பார்க்கணும். அதுபோல் இந்த கோயிலை வந்து கலிவரத பெருமாள் கோயில்னு அழைக்கிறாங்க. பழைய ஆவணங்கள்லையும் அதே பேரில் தான் இருக்கு. இப்போ கலிவரத பெருமாள் கோயிலில் இங்கே வந்து விஷ்ணு, ஸ்ரீதேவி, பூதேவி ஆகிய 3 தெய்வங்களை நின்ற கோலத்தில் இருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு அங்கே எந்த தெய்வமும் அங்கே இல்லை. காலகட்டத்தில் வந்து அது மறைஞ்சிருக்கு. இந்த நிலையில்தான் குன்னத்தூர் என்ற ஊரில் இருக்கும் வந்து வீரசம்பன்ங்கிறவங்க ஒருத்தன் 16ஆம் நூற்றாண்டு ஆட்சி செய்திருக்கான். வீரசம்பன் காலத்துல காசுகள் வந்து அச்சடிச்சிருக்கான். அது வந்து காசுகளை அச்சடிச்சு அது புழக்கத்துல விட்டுருக்கான். அது மக்கள் பயன்பாட்டில் இருந்திருக்கு. அந்த காசுக்கு வந்து வீரசம்பன் மாடை, வீரசம்பன் குளிகை அப்படின்னு 2 விதமான காசுகளை வந்து அச்சடித்து கொடுத்ததா இந்த கல்வெட்டுல குறிப்பு வருது. அந்த காசுகளையும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அந்த வீரசம்பன் மாடைங்கிற காசையும் எடுத்திருக்காங்க. சம்புவராயர்கள் கிபி 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் என்றும் பாண்டிய பேரரசு காலத்தில் சிற்றரசர்களாக இருந்தவர்கள் என்றும் வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. இந்த சம்புவராயர்களின் தலைநகரமாக படைவீடு என்ற பகுதி சொல்லப்படுகிறது. படைவீடு ராஜ்யம், ராஜகம்பீர ராஜ்யம் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட அந்த தலைநகரின் சரித்திர அடையாளங்களை அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம்.